கல்யாணம்னு சொன்னாங்க. ஏமா இப்ப இங்க வந்த? அப்பா ஏற்கனவே எங்க மேல கோவமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? என்னாச்சு? அக்கா, நம்ம அப்பாவோட கௌரவம் முக்கியமா இல்ல என் வாழ்க்கை முக்கியமான எனக்கு குழப்பமா இருக்குக்கா. அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடி சொல்ற? அக்கா, நான் சின்னமணி மாமாவை மனசார காதலிக்கிறேன். அக்கா, வாழ்ந்தால் சார்ந்தால் செத்தாலும் நான் அவரு கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அக்கா, இங்க பாருக்கா, அன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலையில தான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா சொல்லுக்கா, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுக்கா. செல்வி, நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புமா. மாமா. செல்வி, இங்க பாரு செல்வி, மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லை. நமக்கு பிடிச்ச உறவோட சேர்ந்து வாழ்றது தான் வாழ்க்கை. அன்னைக்கு உங்கள் அக்கா ஆசைப்பட்ட ஆளுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு இப்படி. இப்போது நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமா? தனிமையில் நடபணமாக வாழ்ந்துட்டுருக்கோம். என் அக்கானா எனக்கு உசுறு செல்வி. ஆனால் இன்னைக்கு எங்களால் அவங்க முகத்தை கூட பார்த்து பேச முடியல. எங்கள் மாமா நாங்கள் செத்துட்டுதாவே நினச்சிட்டாரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறதில்ல செல்வி. எல்லா உறவையும் இழந்துட்டு கஷ்டத்தில் தான் செல்வி வாழ்கிறாங்க. எங்களை மாதிரி நிலைமை உனக்கு வரக்கூடாது செல்வி. மனசுக்கு பிடிச்சவனை தூக்கி எறிஞ்சா மாத கணக்கில் மறைஞ்சு போயிடும். ஆனால் உறவுக்காரங்களை விட்டு எறிஞ்சா அது உசுருள்ள வரைக்கும் மறையாதும்மா. செல்வி, மாமா சொல்றது எனக்கும் சரியாதான் படுது. மாமா சொல்ற மாதிரியே கேளுடி. இது என்ன கடியாயோ? நீ மட்டும் உன் மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வ. ஆனா நான் மட்டும் மனசுக்கு பிடிக்காதவனை கட்டிக்கிட்டு சாகணுமாக்கா? இது என்னக்கா? ஏக்கா எல்லாருமே எனக்கு எதிர்ப்பாவே இருக்கீங்க? இல்லக்கா, இல்ல, இனிமே யாருகிட்டயோ நான் என் வாழ்க்கைக்காக கெஞ்ச போறதில்ல. எனக்கு என்ன தேவையோ அதை நானே முடிவு பண்ணிக்கிறேன். நான் வரேன். என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? பூங்குடி, நம்ம கல்யாணத்துலேயும் சரி, நம்ம செல்வியோட சீர்லேயும் சரி, நம்ம மாமாவை நாமளே முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்திட்டோம். இப்போது மறுபடியும் அவரை அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு தான் அவளுக்கு சமாதானப்படுத்தி பேசினேன். ஆனால் புரிஞ்சிக்காம போறா பூங்குடி. மாமா, வாழ வேண்டிய வயசுல தப்பான முடிவு எதுவும் எடுத்துருவாளோ? தெரியலையே பூங்குடி, பாப்போம். ஏய், நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள்ரா. பா, என்னப்பா சொல்றீங்க? அந்த தங்கராசு அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து மரப்படி பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான். இது வரைக்கும் அவன் அவமானப்பட்டத பார்க்கிற பாக்கியம் கிடைக்கவே இல்லை. அந்த பாக்கியம் நாளைக்கு தாண்டா நம்மளுக்கு கிடைக்க போகுது. அது எப்படிப்பா? நாளைக்கு கல்யாணத்துல கண்டிப்பா கலவரம் நடக்கணும் சொல்றீங்க? டேய், அது அந்த குடும்பத்தோட சாபக்கேடுறா. நாளைக்கு பாருடா என்ன நடக்க போகுதுன்னு. அப்பா, அவன் குடும்பத்துக்குள்ள வேணா தோத்துக்கிட்டே வரலாம், ஆனா கோணத்துல இந்த ஊரை ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பாத்தியா இல்லையா? எதிரியா போன நம்மளையே எப்படி ஓடி ஓடி உபசரிச்சான்னு இந்த ஊருக்காரங்களுக்கு குறையா வச்சிருப்பான். அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவன் குணம்தான்ப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம அவனை எதிர்த்து நின்னாலும் அவன் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான், நாம தோத்துக்கிட்டே தான் இருப்போம்.
அப்ப நாம ஜெயிக்கவே முடியாதாடா? முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவனை எலெக்ஷன்ல நிக்க விடாத. அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணுனேன்னு வை, அவன் இனிமேல் எலெக்ஷன் பக்கமே வரமாட்டான். அதுக்கு என்னடா பண்றது? அதுக்கு அந்த தங்கராசு அவன் குடும்பத்திலேயே ஒருத்தனை போட்டு தள்ளணும். எப்படா அவன் குடும்பத்து ஆளுங்களை அவனே போட்டு தள்ளுவான்? அவன் போட மாட்டான். கொலைய நம்ப பண்றான், பழிய அவன் மேல போடுறான். அப்ப அவன் குடும்பத்துல யாரைடா போடுறது? அப்பா அதுக்கு கரெக்டா யோசனை பண்ணாங்க பார். ஒரு ஆள் படிச்ச வாத்தியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, கேட்டுட்டு வர்றேன். ஏங்க வாத்தியார் எங்க இருக்கிறீங்க? நாகராஜ் வாத்தியார்